இன்னைக்கு அந்தியூர் டே 1ல வந்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அண்ணா ஃபார்ம்ஸ் தான் வந்திருக்காரு இங்கே. அவரை தான் நீங்கள் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். பாருங்கள், வீடியோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும் நம்புகிறேன். இந்த குதிரை பார்க்கலாம் எப்படி நம்ம இப்ராஹிம் அண்ணா ஃபார்ம்ஸோட குதிரைலாம் வந்திருக்கு. இவரோட குதிரை வந்து ஸ்பெஷலாக ஹைலைட்டாக சூப்பராக இருக்கும். இவரோட குதிரை தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு குதிரையை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது டாக்டர் சாதிக் இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கோம். கடந்த 14 வருஷமாக வந்து போயிட்டுருக்கோம். இப்போ 11 வருஷமாக நாங்கள் ஸ்டால் போட்டு ஷோ பண்ணி காமிச்சிட்ருக்கோம். இப்போ எங்கள் ஃபார்மில் இது இல்லாமல் எக்ஸாட்டிக் அனிமல்ஸு எல்லாமே ரெசார்ட் ஓரியன்ட் பேஸில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் புதுக்கோட்டையில். இப்போது இங்கே நாங்கள் கொண்டு வந்திருக்க ஒரு 7 குதிரை கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே ஷோ பர்பஸ், சேலுக்காக இல்லை, ஷோ பண்ணுறதுக்காக ஒரு கேட்டகரிக்கும் ஒரு குதிரைன்னு கொண்டு வந்து இப்போ நாங்கள் ஷோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்கள் வச்சுருக்கிறது எல்லாமே மார்வாரி ஹார்சஸ், மார்வாரி கேட்டகரியில். அதில் மார்வாரி, அப்புறம் 2 இது நொக்ராவில் கொண்டு வந்திருக்கோம். அந்த ஷோ பண்ணலான்னு. உங்களுக்கு ஏற்கனவே ஷோ பண்ண குதிரை இல்லை, எல்லாமே ஷோ பண்ண குதிரை தானே? இல்லை, 2 இது நியூ, புதுசாக ஷோ பண்ண போகிறோம். இப்போ ஏற்கனவே இங்கே சாம்பியன் ஆனதெல்லாம் இருக்குது, அந்தியூரில் ஃபஸ்ட் ஆனதும் இருக்குது. அவங்கள சும்மா காட்சிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். புதுசு உள்ளதை ஷோ படுத்துகிறோம், இதில் போடும், ஷோவில் போடும். இப்போ நம்ம சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ என்ன ப்ரைஸ் கொடுப்பீங்க? அங்கே இருக்கிறது இங்கே இல்லாமல் அங்கே ஆல்ரெடி நீங்கள் வச்சு சேல் பண்ணுறது பிரதர் லைக் 50,000 குதிரை இருக்குது பிரதர். நான் ஒரு ரகத்தை பொறுத்து ஒரு ரகம், ஒரு குவாலிட்டி, அதோட கன்ஃபர்மேஷனை பொறுத்து டிபெண்ட்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வெறும் 17 மந்த் ஓல்டு, வெறும் 17 மந்த் ஓல்டு. அது எல்லா குதிரை மாதிரி ஹைட்டாக இருந்தால் அதுக்கு என்ன ப்ரைஸ்ன்னு இப்போ நம்ம வெளியில் சொல்லிட முடியாது. அதை நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. இப்போ யாராச்சும் குதிரை வாங்குற மாதிரி இருந்தால் எப்படி பார்த்து வாங்க சொல்லுவீங்க அவங்க? அதான் கன்ஃபர்மேஷன். இப்போ எல்லாருக்குமே எல்லாம் தெரியுது. முன்னாடியெல்லாம் அப்படி யூடியூப்பு அந்த இதெல்லாம் இல்லை, அப்போ ரொம்ப சிரமப்பட்டோம். இப்போல்லாம் வந்து கழுத்து எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணும், ஹைட் எப்படி இருக்கணும், எது தாய், பேரண்டல் இது என்னது, அது டிஎன்ஏ எப்படி வருது பார்க்குறேன். கன்ஃபர்மேஷன்ஸு நிறையா இருக்குது பிரதர், அதிலலாம் பார்த்து வாங்கிக்கலாம். இந்த சுழி அப்படிலாம் சொல்கிறாங்க. சுழிங்கிறதுல அவங்க நம்பிக்கை பிரதர். அது இப்போ நான் அதில் 0% எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. அதனால் அடுத்தவங்க நம்பிக்கையை நம்ம குறை சொல்கிறதில்ல. அவங்க எனக்கு அது ஒன்றுமே பண்ணுறதில்ல. மித்து என்னை பொறுத்தவரை தட்ஸ் அ மித். அது அனிமலுக்கு நல்ல ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா கடைசி வரை அது உங்களை நல்லா பார்த்துக்கும். ஆமாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது தப்பு சுழியாக இருந்தாலும் சரி, நல்ல சுழியாக இருந்தாலும் சரி, ஃபுட்டு நல்ல ஃபுட்டு போடணும். நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம்னா இறைவன் நம்மளை நல்லபடியாக பார்த்துக்குவோம். ஓகேண்ணா. உங்களுக்கு எத்தனை வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இதில்? எனக்கு 26ல் ஸ்டார்ட் பண்ணேன். 26. இப்போ ஐ எம் 40 நவ். எப்போ நான் அந்த 26லேருந்து 40 அந்த ரேஞ்ச் வரைக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து? இல்லை, எனக்கு சின்னதுலேருந்தே நான் ஐ எம் டென்டிஸ்ட் பிரதர் பேசிக்காக. நான் இதில் வந்து எப்படி வந்தேன்னா பிளட்லேயே அதுதான் இருக்குது. ஓகே ஓகே. எதர்ச்சையாக தான் நான் டாக்டர் படித்தது. படித்தது இதில் இருக்கிறதுனால எது டாமினேட் ஆகுதுனோ, ஸோ இதில் ஒரு 5 டே பணம்னு ஓடிட்டு இருந்தோம். அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மாறணும். ஸோ இந்த பேஷனில் அப்படியே வந்துட்டு ஆசையை தாண்டி பணம் தான் அப்படியே வந்துருச்சு பிரதர். இப்போ எப்படி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தான் பார்க்குறீங்களா இல்லை சைட் பை சைடு? ஃபுல் அண்ட் ஃபுல் இதுகளோட மட்டும்தான் என் லைஃப் ஸ்டைலே. காலையில் எந்திரிச்சோன்னே வீட்டிலேருந்து இதுகளோட தான் இருக்கேன் வரேன். இதில் நான் இன்கமும் ஜென்ரேட் பண்ணுறேன். லைக் பார்க் மாதிரி ஒன்று நடத்திட்டு இருக்கேன். ஸோ அந்த வருமானங்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்கள்கிட்ட குதிரை வாங்குறதா உங்களோட கான்டாக்ட் நம்பர் தரீங்களா? இல்லை பிரதர், நான் என் குட்டிகளை நான் ப்ரீடர், நான் ட்ரேடர் கிடையாது. நான் கொடுப்பேன். என்கிட்ட ஒரு 3 ஃபீமேல்ஸ் இருக்குது. அதில் ப்ரீட் ஆனிச்சுன்னா அந்த டைம் இருந்துச்சுன்னா நானே கொடுப்பேன். இதெல்லாம் ஸ்டாலியன்ஸு. இதுகளை நான் ரொம்ப கொடுக்கல. இதுலேருந்து ப்ரீட் பண்ணுற இடத்து நான் கொடுத்துட்ருக்கேன். மெயின்டெனன்ஸ்ன்றது எத்தனை பேர் நான் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் டீம்னு ஒரு பேர் பிரதர், என்கிட்ட மெயின்டெனன்ஸ் ஆளுங்க வந்து ஒரு 20 பேர் இருக்காங்க எல்லா ஃபார்முக்கு. குதிரைங்களுக்குன்னு 5 பேர் இருக்காங்க, 5-6 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் நானும் ஒரு ஆள், 7ஆவதாக நானுமே அது எல்லாமே A to Z பார்த்துருவேன். டெய்லி நான் ஒரு குதிரையை தேய்ப்பேன். எல்லா வேலையும் நான் ஆஸ் அ ஹார்ஸ்மேனாக அது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அதனால் நான் பார்த்துக்குவேன். இந்த ஒரு டே 1, டே 2, டே 3 அடுத்தடுத்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்க போது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து நான் வீடியோ போடுறத பாருங்கள்.